ஸ்ரீயப்பதியான பகவான் அநேக அவதாரங்களை செஞ்சு லோகத்தில் எப்பப்பெல்லாம் தர்மம் குறையிறதோ அப்பப்பெல்லாம் அவதாரம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதுதான் நமக்கு சமீபத்தில் 5000 சொச்சம் வருஷம் முன்னாடி அவதரிச்ச நமக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிற அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் கீதாச்சாரியனாக அர்ஜுனனுக்கு சாங்கியயோகம் கர்மயோகங்கள் எல்லாம் உபதேசம் பண்ற காலத்தில் தன்னுடைய வைபவங்களை சொல்றதே யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்யே ததாத்மானம் சிருஜாம்யகம். இது அவதார காரணம், அவதார காரியம். அடுத்த ஸ்லோகத்திலே பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இது. அதுவும் இந்த சம்பவாமி யுகே யுகேங்கிறது கூட நிறைய கேட்டிருப்போம் காதில். யோகக்ஷேமம் மகாமியகம் இத்தியாதி சப்தங்கள்லாம் நிறைய கீதையில நமக்கு கேட்க கிடைக்கிறது. நமக்கு சமீபத்தில் பகவான் அவதாரம் கடைசியாக பண்ணது இந்த கிருஷ்ணாவதாரம் தான். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு இந்த கிருஷ்ணனை தான் ஆச்சாரியாலும் கிருஷ்ணாஷ்டகத்தில் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம், இது ஆச்சாரியாளுடைய சங்கர பகவத்பாதாளுடைய கிருஷ்ணாஷ்டக ஸ்லோகம். இது தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு ஜெகதாச்சாரியாலான ஆச்சாரியால் சொல்றாளே, அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணின பகவான் கீதாச்சாரியனாக இருந்து சொன்ன ஸ்லோகம். தர்மம் எப்பப்பெல்லாம் குறையிறதோ அப்பப்பெல்லாம் நான் அவதரிப்பேன்னார். இது போல ஒரு தடவை 2 தடவை இல்லை, 10 அவதாரம் தான் இல்லை, 24 அவதாரங்கள் பண்ணியிருக்கா பகவான். நமக்கு தெரிஞ்சது பிரசித்தமானது தசாவதாரம்ங்கிறதுனால கிருஷ்ணாவதாரம் போல ஒரு 10 அவதாரம் தான் பகவான் பண்ணியிருக்கார் அப்படின்னு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாள் நினைப்பா. மத்ஸ்யகூர்மோ வராஹஸ்சே நாரசிம்ஹஸ்ச வாமனஹ ராமோ ராமஸ்ச ராமஸ்சே கிருஷ்ண கல்கி ஜனார்தனஹா அப்படின்னு 10 அவதாரங்கள் ரொம்ப பிரசித்தம். நவராத்திரி கொழுவில் கூட கொழுன்னு வச்சாலானால் ஒரு படியிலே இந்த 10 அவதாரங்களும் வைப்பால். சுண்டலை சாப்பிட்டுட்டே பார்த்துன்னு வருவா கொழு பார்க்க வந்தவாலும். பிரசித்தமானது ஸ்ரீராமநவமி ஸ்ரீ ஜெயந்தி, அது மாத்திரம் நமக்கு தெரியறது. பாக்கி அவதாரங்களோட ஜெயந்திலாம் கூட பஞ்சாங்கம் பார்க்குறவாள் தான் கவனிப்பா. பரசுராம ஜெயந்தி கொஞ்சம் பிரசித்தம். ஆந்திரால நரசிம்மாவதாரம், அதனால நரசிம்ம ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். தெலுங்கால் ரொம்ப விசேஷமாக நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுவாள். நம்ம பக்கம் கூட அவ்வளோ தெரியாது, எல்லாம் கடந்து போயிடும் சாதாரண நாள் போல. ஸ்ரீராமநவமி கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும், வருஷம் பிறந்தா சித்திர மாதம் வருமேன்னு. கோகுலாஷ்டமி மறக்கவே மறக்காது, ஏன்னா பக்ஷண பண்டிகை. அதனால சீடை முறுக்கு இத்தியாதிகள் கடையிலையாவது வாங்கி வச்சு, ஆற்றுலேருந்து பண்ண முடியலன்னா கூட பண்றவாள்கிட்டேருந்து வாங்கி வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி கார்த்தாலேருந்தே ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு மத்தியானமே வேணா நைவேத்தியம் பண்ணிடுவோமான்னு கேட்டுட்டே இருப்பார் மாமா. அஸ்தமிச்சு ராத்திரி 1 மணிக்கு கிருஷ்ணன் பிறந்தார்னா அது வரைக்கும் பொறுக்காது. அஸ்தமிச்சு ஒரு யாமமாவது ஆகட்டுமேன்னு நினைக்க மாட்டால் 5 மணிக்கே கிருஷ்ண ஜெயந்தி ஆகிடும் நம்பாங்கல்ல. ஏன்னா அந்த நைவேத்தியத்துக்கு வச்ச முறுக்கும் சீடையும் கூப்பிடும் மாமாவை, வா 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 சீக்கிரம் நைவேத்தியம் பண்ணி எடுத்துக்கணும்னு. அதனால கிருஷ்ண ஜெயந்தி கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும், பாக்கி அவதாரங்கள் தெரியாது. மத்ஸ்ய ஜெயந்தி கூர்ம ஜெயந்திலாம் பஞ்சாங்கம் பார்க்குறவாள் தான் அடாடா இன்னைக்கு பரசுராம ஜெயந்தின்னு போட்டிருக்கேன், பகவான் அவதாரம் பண்ணினாலேன்னு கொஞ்சம் அந்த சரித்திரம் தெரிஞ்சவாலும் எப்பேற்பட்ட அவதாரங்கள்னு அதை ஸ்மரிப்பாள். மற்றபடி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் 2-3 தெரியும் நமக்கு. ஆனால் ஒரு 24 அவதாரத்துக்கு மேலே ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அந்த 24 அவதாரங்கள் பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணியிருக்காள் அப்படிங்கிறத சங்கிரகமாயும் விஸ்தாரமாயும் பாகவதம் நமக்கு சொல்லியிருக்கு. ஒரு அத்தியாயத்திலேயே இந்த அவதாரங்கள்லாம் பண்ணினால் பகவான் என்னென்ன காரணத்துக்காக என்ன சில இடங்கள்ல ஒரு அத்தியாயத்திலேயே சொல்லப்படுறது. சில இடங்கள்ல ஒரு ஸ்கந்தத்தில் ஒரு அவதாரமும் சொல்லப்படுறது. அப்படி 24 அவதாரத்தை இந்த கிரந்தம் சொல்றது. 24 அவதாரத்தையும் சொல்லிட்டு பாகவதம் இவ்வளவுதான் நினைக்காதே, அவதாரா ஹெசங்கேயாஹா அப்படின்னு பாகவதம் சொல்றது. பகவானுடைய அவதாரம் எல்லை கிடையாதப்பா.
நிறைய அவதாரம் பண்ணி இருக்கால் பகவான். அதுல சுருக்கமா இந்த அவதாரத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு 24 அவதாரத்தை சொல்றா. எத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம். அமானுஷ்யமான சக்தி, தெய்வீகமான சாத்விகமான சக்தி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கள்லாம் என்னுடைய அம்சம்தான்னு நினை அர்ஜுனா அவள் இடத்துல அப்படிங்கிறா. அசுராளுக்கும் உண்டு அமானுஷ்யமான சக்தி. மனுஷனுக்கு அப்பாற்பட்ட, மனுஷனுக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அதற்கு அப்பாற்பட்ட சக்தி தேவ அசுர அம்ச சக்திகள். அதுல தெய்வாம்சமான சக்தி, சாத்விகமான ஜெகதாச்சாரியால் போல வந்தவாள் இருக்காளே, அவளுடைய அம்சமும் நானே, என்னுடைய அம்சம்தான் அவர்கள். அதனாலதான் அவளே பகவான் அப்படின்னு சொல்றோம். வியாச பகவான், வால்மீகி பகவான், இன்னும் சொல்ல போனா பாகவதம் துர்வாசர் கூட பகவான் அப்படின்னு சொல்றது. துர்வாசா பகவான பூத்து அப்படிங்கிறது அம்பரீஷ சரித்திரத்துல. ஏன்னா இவாள்லாம் சாமானியப்பட்டவாள் இல்லை, மனுஷ வர்க்கத்துல அவளை சேர்க்க முடியாது, தெய்வாம்சம் பொருந்தினவாள். அதனால பகவான், பகத் சப்தம் 6 பாக்கியங்களை குறிக்கும். அந்த பாக்கியங்களோட உடையவர், அதனால பகவான் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு கூட இல்லையா மகான்கள், தெய்வாம்சம் பொருந்தின மகான்கள் நேத்திக்கும் இருந்தால் 100 நூற்றாண்டுக்கும் வரால் நடமாடும் தெய்வம் அப்படின்னு நேத்திக்கு சொல்லிண்டு இல்லையா சில மகாபுருஷாலே. இன்னைக்கு அது போல இருக்கால் உலகமுள்ள கால பர்யந்தம் இருப்பா. ஏன்னா இது மாதிரி ஒரு சாதுவ பூலோகத்தில் வச்சுதான் எல்லாரையும் சத்தர்மத்தில் பிரவர்த்திக்க பண்ணணும், நல்வழிப்படுத்தணும். அப்படிங்கிறது இந்த உலகத்தை படைச்ச பகவானுக்கு நம்மளை காட்டிலும் பொறுப்பு உண்டு, கவலை உண்டு. அவருடைய சிருஷ்டி சரியா நடக்கணும், சன்மார்க்கத்தில் இருக்கணும். அப்படிங்கிறதுனாலேயே சாதுக்களையும் அடிக்கடி அனுப்புறாள் பகவான். காவேரீச்ச மகாபுண்யா அப்படின்னு பாகவதம் முடிகிற இடத்துலையும் தாமிரபர்ணி நதியத்ரே கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபுண்யா. அதுலேயும் விசேஷமாக இந்த நதிக்கரைகளில் ஏபிபந்தி ஜலம் தாசாம், இந்த தீர்த்தங்களை சாப்பிட்டுண்டு வரக்கூடிய ஹரிதாசர்கள் பரம பாகவதோத்தமால் அதிகம் வருவாள் அப்படின்னு தட்சிண பாகத்தை பாகவதம் விசேஷமாக சொல்கிறது. பகவத் அவதாரங்கள் முழுக்க பார்த்தேலானா வடக்கதான் பகவானுடைய அவதாரங்கள். ராமாவதாரம்னு சொன்னால் அயோத்தியில் பிறந்தார், கிருஷ்ணாவதாரம்னு சொன்னால் மதுராவில் பிறந்தார். இப்படி பற்பல அவதாரங்கள். கபிலாவதாரம்னு சொன்னால் பத்ரிகாசிரமத்துக்கும் மேலே சரஸ்வதி நதிக்கரையில் பிறந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றது. நம்ம தட்சிண பாகத்துக்கு ஒரு பெருமை என்னன்னால் மகாபுருஷர்கள், ஜெகதாச்சாரியர்கள், இது மாதிரி சாதுக்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இன்னும் எத்தனை பக்தால் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காளோ இவாள் எல்லாரும் இங்கேருந்து போய் வடக்க பர்யந்தம் பகவத் அவதாரத்தை ஞாபகப்படுத்தின்னு இருக்கா. காஷ்மீர் பர்யந்தம் சென்று, கேதாரநாத பர்யந்தம் சென்று ஜெகதாச்சாரியா இங்கேருந்து வடக்க போய் முக்திநாத பர்யந்தம் ராமானுஜர் அப்படின்னு எடுத்துட்டோமானால், முக்திநாத பர்யந்தம் சென்று சாலக்கிராம க்ஷேத்திர பர்யந்தம் சென்று விஷ்ணு பக்தியே பிரச்சாரம் பண்ணினார், ஸ்தாபிச்சால். அதுபோல சங்கராச்சாரியா, அதுபோல ஜெகதாச்சாரியர்கள், இன்னும் மகான்கள் எல்லாம் இந்த காவேரி கரையிலையும் தாமிரபர்ணி நதிக்கரையிலையும் கிருதமாலா அப்படின்னு வைகைக்கு பேர். கிருதமாலா பயஸ்வினி, பயஸ்வினா பாலாத். இது மாதிரி பாலாற்றங்கரையில், வைகை கரையில், காவேரி கரையில், தாமிரபர்ணி நதிக்கரையில் மகான்கள்லாம் அடிக்கடி அவதாரம் பண்ணுவாள் அப்படின்னு பாகவதமே சுகாச்சாரியாலே சூச்சிப்பிச்சிருக்கிறதுனால இவாள்லாம் யாரு? நம்மளை போல ஒத்தால் கிடையாது. அவளும் சாப்பிட்றாள், நம்மளும் சாப்பிட்றோம். அவளும் தூங்குறாள், அவளுக்கும் குழந்தைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு. அவளும் நம்மளை போல 10 ரூபா வரவு செலவு பண்றாள்ங்கிறதுனால நம்மளும் அவளும் ஒன்றும் நினைக்க கூடாது. பகவானே அமானுஷ்யமான சக்தி உடையவாள், தெய்வாம்சம் பொருந்தினவாள், அவள் பகவானே அவள். அப்படிதான் பாவிக்கணும். அதுதான் நமக்கு திருடபக்திக்கான சாதனம். பகவான் நேர வரமாட்டாள், நம்மளுடைய சாமானிய பக்திக்கு பகவான் நேர வரமாட்டாள். ஆனால் இது போல சாதுக்களை அனுப்புவாள். அந்த சாதுக்கள்கிட்ட ஒரு விசுவாசத்தை செய்யறது மூலமால், குரு முதலிய மகான்கள்கிட்ட விசுவாசம் செய்யறது மூலமால் பகவானுடைய அனுபவத்தை நம்ம அடைய முடியும். ஈஸ்வர பிரசாதத்தை, ஈஸ்வரனுடைய அனுபவத்தை அடைய முடியும். அப்படி மகான்கள்லாம் அவதாரம் பண்ணிட்டே இருக்கால். அதனால சங்கிய கிடையாதுன்னு கொடுத்து பாகவதம். அவதாரா ஹியசங்கேயாக, பகவானுடைய அவதாரத்துக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி தொடங்கிறது இந்த பாகவதம்.